ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ரான் உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சம்பா ரவையில் தான் இன்றைக்கி நான் ப்ரான் உப்மா செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம் இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கலாம். நான் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இது கூட கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் வெடித்த உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம ஆர்டினரியாக வெறும் ஆனியன் மட்டும் போட்டு சாதாரண உப்புமா செய்வோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று ப்ரான் வெஜிடபிள் தான் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதுலேயும் அதாவது சம்பா ரவை கோதுமை ரவைனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆனியனை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணலாம். டொமேட்டோ நான் ஒரு ஹாஃப் டொமேட்டோ தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் சாட் ஆனவுடனே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் போடுறேன். இதில் இது ஆப்ஷனல் தான். நான் ப்ரான் உப்புமான நீங்கள் ப்ரான் மட்டும் கூட செய்யலாம். நான் கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா இதே இதில் நீங்கள் ப்ரானை விட்டுட்டு கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு செய்யலாம். கேரட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பீன்ஸும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 போட்டு செய்கிறேன். வெஜிடேபிளும் போட்டு கொஞ்சம் ப்ரானும் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெறும் வெஜிடபிள்ஸோடு நிறுத்திக்கலாம். கொஞ்சம் ஒரு பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் ஒரு சில்லியும் கீறி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். இது கூட நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இது கூட இப்போ 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாஃப் லெமன் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் லெமனுக்கு பதிலாக 1 ஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு இப்போ 1 டம்ளர் ரவைனா 2 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க, அந்த மாதிரி. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 100 கிராம் ப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓரளவு கொதித்த உடனே நம்ம ரவை எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். கோதுமை ரவை எடுத்து எப்போதுமே ஆர்டினரியாக உப்புமா மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ரவையை போட்டு அப்படியே கையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்குது, நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், அப்படியே சேர்ந்து வரும். கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு 5 மினிட்ஸில். இப்போ நம்ம கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரான் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும். கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா குக் ஆகும். கோதுமை ரவை குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆர்டினரி ரவா மாதிரி குக் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.